Hi friends, this is my first DIML vlog. இது ஒரு ஒர்க்கிங் டே. இன்றைக்கி நான் லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிவிட்டு எப்போ கிளம்புறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லன்ச்சுக்கு வந்து புளியோதரை செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் புளி வறுத்துட்ருக்கேன். அப்புறம் நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் தாளிச்சிட்டு ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியை வந்து ஊற்றிட்டேன். அண்ட் அது ஒரு பக்கம் கொதிச்சிட்டே இருந்தது. அதுக்குள்ளே இந்த வறுத்து வச்ச இந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிவிடும், கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிடணும். சேம் சைடு வந்து காஃபி வேலை அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வேலை இதெல்லாமே போயிட்டுருந்தது. சாதம் மேலோட்ட இருந்த அந்த உதிராக இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு ஆயில் கலந்து ஆற வச்சுருந்தேன். அப்புறம் இங்கே இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான், சைட் டிஷ் தான் மாறும். கொச்சு, சட்னி அப்படி சொல்லிட்டு வேறு இருக்கும். பட் மார்னிங் எப்போவுமே இட்லி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஆனியன் சட்னி பண்ணியிருந்தேன். சட்னியெல்லாம் முடிச்சுட்டு சாதம் கலந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்ப மட்டும்தான் டைம் இருந்தது. அதுக்குள்ளே ஆட்டோ வந்துடும். ஸோ ரொம்ப ரஷ்அப் தான் பண்ணிகிட்ருந்தேன் வேகமாக. யூஸ்வலி எங்கள் மதரின்லாம் வந்து எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சமைச்சு முடித்து கவர் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு தான் கிளம்புனேன். பட் இன்றைக்கி அவங்க ஊருக்கு போயிருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாகிடுச்சு. தயிருக்கெலாம் ஊற்றிட்டு பசங்களுக்கு வந்து எடுத்து பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டேன். ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கணும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஆட்டோ வர்றதுக்கும் டைம் கரெக்டாக இருந்தது. ஆட்டோ ஏறினோடனே ஒரு 30 to 45 மினிட்ஸில் ஆஃபீஸ் ரீச் ஆகிடுவேன். திஸ் இஸ் மை டே. ஹவுஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இதே மாதிரி நிறைய DIML வேணும்னா திங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.